ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்ம மொபைல் சார்ஜரில் நிறைய டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. அது எந்தளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இதில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 விஷயங்கள், அதாவது ஏர் சார்ஜர் ப்ளஸ் எக்ஸ்ட்ரீமி டெம்ப் பேட்ரி, இந்த 2 விஷயங்களை பார்க்க போகிறோம். ஏர் சார்ஜர் பற்றி டீப்பாக பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரீமி பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு வந்திருக்கிற டீட்டெயில்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம நிறைய சார்ஜர்ஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். நார்மல் சார்ஜர், ஃபாஸ்ட் சார்ஜர், ஒயர்லெஸ் சார்ஜர், ஏர் சார்ஜர். இப்போது அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ரீமி டெம்ப் பேட்ரி. இந்த மாதிரி சார்ஜரில் நாளுக்கு நாள் டெவலப் ஆகிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க கம்ப்ளீட்டாக இந்த எந்தளவுக்கு உங்களுக்கு ஏர் சார்ஜர் ஒர்க் ஆகும், எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதேமாதிரி எக்ஸ்ட்ரீமி பேட்டரியை பற்றியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். வாங்க கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். நம்ம மொபைல் நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம். அது மொபைலுக்கான சார்ஜரை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். என்ன அப்படி மொபைல் சார்ஜர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதுங்க. இம்பார்ட்டண்ட்டு தான், ஏன்னா அதில் வர டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிட்டே வருது. பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் நார்மலாக சார்ஜ் போட்டுன்னு இருந்தோம், அது நார்மல் சார்ஜராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜர் வேணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்படி ஒன் பை ஒன்னாக டெவலப் ஆகிட்டே வருது. அந்த டெவலப் நம்ம மக்களுக்கு சொல்லணும், நம்ம வியூஸை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அதை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் நம்ம பார்த்தது நார்மல் சார்ஜர், அடுத்தது ஃபாஸ்ட் சார்ஜர். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜர்லேயே பார்த்திங்கன்னா 160 வாட்ஸு, 260 வாட்ஸு, அதுமாரி வாட்ஸ் அதிகமாக அளவுக்கு இப்போ ஃபாஸ்ட் சார்ஜர் அந்தளவுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதே மாதிரி ஒயர்லெஸ் சார்ஜர்னு சொல்லிட்டு வந்தது. அந்த ஒயர்லெஸ் சார்ஜர்லேயே நம்மளுக்கு 110 வாட்ஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு, 160 வாட்ஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு அதுலேயும் டெவலப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த ஒயர்லெஸ் சார்ஜர் நம்மளுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆச்சோ, அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது ஏர் சார்ஜர்னு சொல்லிட்டு வருது. ஏர் சார்ஜர் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபினிக்ஸ் என்ற கம்பெனி தான் அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஏர் சார்ஜர். அந்த ஏர் சார்ஜரை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் காமிக்கிறேன். நம்ம ஒயர்லெஸ் சார்ஜர் ஒரு பேட் இருக்கா, அந்த பேடில் நம்ம வச்சு ஒயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், ஒயர் கனெக்ட் பண்ணாமல். இப்போ ஒரு ஏர் சார்ஜர் எப்படி தெரியுங்களா, சார்ஜிங் பாயிண்ட் இருக்கும், ப்ளஸ் நம்ம ஒரு 10 சென்டிமீட்டரு இல்லை 20 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம எந்த ஒயரும் கனெக்ட் பண்ணாமல் அப்படியே காற்றுலேயே சார்ஜ் ஆகிற அளவுக்கு இப்போ அந்த டிவைஸை நம்ம பார்த்துட்டு சார்ஜர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்குது. அதை பற்றி நம்ம டீப்பாக சொல்கிறோம், பாருங்கள். ஏர் சார்ஜர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 சென்டிமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ்க்குள்ளே நீங்கள் ஏர் சார்ஜிங் ஆகும். அந்த ஏர் சார்ஜிங் டிவைஸ் வச்சு சார்ஜர் அடாப்டர் எல்லாமே வச்சுருவாங்க. அந்த ஏர் சார்ஜர் மூலமாக நம்மளுக்கு அந்த டிவைஸுக்கு மொபைலுக்கு சார்ஜ் ஆகும். அதுதான் ஏர் சார்ஜர். இது பார்த்திங்கன்னா இன்னும் டிஸ்டன்ஸ் அதிகமாக ஆகிறதுக்கான டெவலப்மெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு, ஆனால் இந்த பர்பஸ் யாராருக்கு யூஸ் ஆகும்னா, வீடியோ பார்க்குறவங்களுக்கோ ப்ளஸ் கேமிங் விளையாடுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ஏர் சார்ஜிங் இருந்ததுன்னா அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ரொம்ப நாள் லாங் டைம் அவங்க விளையாடுறதுக்கும் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ்ஸு இதில் இன்னொரு ஆப்ஷனும் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது என்ன ஆப்ஷன் பார்த்தா எக்ஸ்ட்ரீமி டெம்ப் பேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரொம்ப கூலிங்கான இடத்துலோ, அதாவது பனி போகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துலலாம் பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமி சார்ஜர்னு சொல்லிட்டு ஒரு பேட்ரி, எக்ஸ்ட்ரீமி பேட்ரி டெம்ப் பேட்ரின்னு சொல்லிட்டு, அந்த பேட்ரி பார்த்தீங்கன்னா கூலிங் பிளேஸில் ஒரு ஐஸ் கட்டி அளவுக்கு உருகிற ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற ஒரு கூலிங் பிளேஸில் நம்ம சார்ஜிங் பண்ணுற பாயிண்டிங்க்கு இது எக்ஸ்ட்ரீமி. இதுவும் நம்ம இந்த மெத்தடும் எடுத்துகிட்டு வராங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு வரும்போது நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஏர் சார்ஜிங் பற்றி நம்ம ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு இருக்கோம். ஏர் சார்ஜர் பற்றி இன்னும் தெளிவாக வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் தெளிவான வீடியோ உங்களுக்கு. ஏன்னா இப்போதைக்கு அது இன்னும் லான்ச் ஆகலை, கம்மிங்கில் தான் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஏர் சார்ஜரை பற்றி உங்களுக்கு டீப்பாக சொன்னேன்.
ஒயர்லெஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு டீப்பாக உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ அதேமாதிரி ஏர் சார்ஜரும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன். தேங்க்யூ.